எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்தா உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு இல்லையா? இந்த நேரத்துல சுமிதாச்சாரியா மகாராஜ் மாதிரி ஆன்மீக பெரியவங்க 2026ஆம் வருஷத்தை பத்தியும் அதுக்கு பிறகு வரப்போற வருஷங்களை பத்தியும் என்ன கணிச்சிருக்காங்கன்னு பார்க்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அவரோட கணிப்புகள் சிலது கேட்கச்சும் அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா வரப்போற காலத்தை பத்தி ஒரு வித்தியாசமான கோணத்தை நமக்கு காட்டுது. இந்த கணிப்புகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அது நம்ம வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பகுதியில நாம ஆழமா பார்க்கலாம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல விஞ்ஞானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்புன்னு மகாராஜ் சொல்றாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உலக அளவுல என்ன மாதிரியான கொந்தளிப்புகள் வரப்போகுது, அதனால நம்ம வேலை தொழில்லாம் எப்படி பாதிக்கப்படும்னு அலசுவோம். ஆனா எல்லாமே பிரச்சனைகள் மட்டும் இல்ல. இதே காலகட்டத்துல ஒரு பிரபஞ்ச விழிப்புணர்வுக்கான ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்கு. கடைசியா இந்த சவால்கள் எல்லாம் சமாளிச்சு இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கலான்னு ஒரு வழிகாட்டியையும் பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். ஒரு கணிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அத சொன்னவர் யாரு, அவரோட பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால முதல்ல இந்த கணிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற சுமிதாச்சாரியா மகாராஜ் யாரு, அவரோட பார்வை ஏன் மத்தவங்களை விட வித்தியாசமா இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். மகாராஜோட பார்வையோட முக்கியமான கருத்து இதுதாங்க. ஆன்மீகம்தான் விஞ்ஞானத்தோட தாய். இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெரிய லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீகம்ங்கிறது அந்த முழு லைப்ரரி. ஆனா விஞ்ஞானம்ங்கிறது நாம அதிலிருந்து எடுத்து படிச்ச சில புத்தகங்கள் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்காத எத்தனையோ உண்மைகள் ஆன்மீகத்துல ஒளிஞ்சிருக்குன்னு அவர் நம்புறார். உதாரணத்துக்கு, நாம இப்போ ஸ்கூல்ல படிக்கிற பல சயின்ஸ் விதிகள் நம்ம பழைய புராணங்கள்ல, மந்திரங்கள்ல, ஸ்லோகங்கள்ல குறியீடுகளா இருக்குன்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, மகாராஜாவோட இந்த ஆன்மீகம் கலந்த அறிவியல் பார்வையிலிருந்து பார்த்தா வரப்போற வருஷங்கள் பத்தின கணிப்புகள் எப்படி இருக்கு? கொஞ்சம் தயாராயிக்கோங்க. ஏன்னா இந்த ஆதாரம் உலக அளவுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, ஒரு கொந்தளிப்பான காலகட்டம் வரப்போகுதுன்னு சொல்லுது. 2026ஆம் வருஷத்துக்கான கணிப்பு நம்மள கொஞ்சம் அதிர வைக்குது. அந்த வருஷத்துல தீ மற்றும் வெடிப்பொருட்கள் சம்பந்தப்பட்ட பெரிய விபத்துகள்ல 1500க்கும் அதிகமான மக்கள் இறக்க நேரிடும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது 2025 விட ரொம்பவே அதிகம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஜோதிடப்படி வெடிக்கும் யோகான்னு சொல்லப்படுற ஒரு கிரக அமைப்பு தான். அதாவது செவ்வாய், சனி மாதிரி நெருப்புக்கும் வெடிப்புக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கணிக்க முடியாத பயங்கரமான சக்தியை உருவாக்கும். அதுதான் இந்த தீவிரமான கணிப்புக்கு காரணம்னு சொல்லப்படுது. பாருங்க, இந்த கணிப்புகள் வெறும் 2026ஓட முடியல. மார்ச் 2025ல ஆரம்பிச்சு மார்ச் 2032 வரைக்கும், அதாவது ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு கொந்தளிப்பான காலகட்டம் இருக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நம்ம கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ரீபூட் பண்ணுவோம்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி பூமி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க ஒரு ரீபூட் மோடுக்கு போகுது. இத்தனை வருஷமா மனுஷங்க கொடுத்த வழிகளையும் பாரத்தையும் உதறி தள்ளிட்டு பூமி தன்னை சமநிலைப்படுத்திக்க முயற்சி பண்ணுது. அப்போ சில அதிர்வுகள் வர்றது இயல்புதானே. அப்போ இந்த ரீபூட் நடக்கும்போது என்னெல்லாம் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அரசியல், பூகோளம், சமூகம்னு எல்லா இடத்துலயும் பெரிய மாற்றங்கள் வரும்னு சொல்றாங்க. மத்திய கிழக்கு, அமெரிக்கா, மற்ற மேற்கத்திய நாடுகள்ல உள்நாட்டு கலவரங்கள் அதிகமாகலாம். எரிமலை வெடிக்கிறது, பூகம்பம் வர்றது மாதிரி இயற்கை சீற்றங்கள் அதிகமாகலாம். அரசாங்கங்கள் கவிழலாம். குறிப்பா இந்தியால ஏப்ரல் 2026ல சமூக காரணங்களால மக்கள் பெரிய அளவுல ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்குன்னு கூட கணிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பூமி தன்னை சரி செஞ்சுக்கிற ப்ராசஸோட ஒரு பகுதி தான் பார்க்கப்படுது. இவ்ளோ பெரிய உலகளாவிய மாற்றங்களை பத்தி கேட்கும்போது, சரி இதெல்லாம் சரிதான், இதனால எனக்கு என்ன, என் வேலை, என் தொழில் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி மனசுல வரும் இல்லையா? ரொம்ப இயல்பான கேள்விதான். இப்போ இந்த ஆதாரம் இந்த உலகளாவிய குழப்பங்கள் எப்படி நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில, குறிப்பா நம்மளோட கரியர்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுது. கிரகங்களோட ஆட்டம் உலகத்தை மட்டும் பாதிக்காதுங்க, நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃபையும் பாதிக்கும். 2026ல உங்க கரியர்ல கிரகங்கள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது, வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். இந்த ஆதாரத்தின்படி 2026ஆம் வருஷம் சில ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. ஆனா சில ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மேஷம், விருச்சிகம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம். அதாவது கெரியர்ல வளர்ச்சி, ப்ரொமோஷன், புது வாய்ப்புகள்னு அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆனா ரிஷவம், மகரம், மீனம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை காலம். அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் பார்த்து ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும்.
ஏன் இந்த வித்தியாசம்னு கேட்டா எல்லாம் அவங்கவங்க ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கிற நிலைமை தான் காரணம். இந்த எச்சரிக்கை காலத்துல இருக்கிற ராசிக்காரங்களுக்கு, குறிப்பா ரிஷபம், மகரம், மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுக்குது. நீங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப எமோஷனலா பேசுறதையோ உங்க பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்றதையோ தவிர்த்துடுங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சின்ன பிரச்சனையை பத்தி யார்கிட்டயாவது புலம்புறீங்கன்னா அதையே உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆஃபீஸில் உங்களுக்கு எதிராக சதி நடக்கலாம், இல்லை நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி தப்பாக பயன்படுத்தலாம்னு இந்த ஆதாரம் எச்சரிக்குது. அதனால இந்த காலகட்டத்தில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்ளோ குழப்பம், இவ்ளோ சவால், அப்போ இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? நல்ல விஷயமே நடக்காதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த கொந்தளிப்பான காலத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா, ஆன்மீக விழிப்புணர்வுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த ஆன்மீக வாய்ப்போட மையப்புள்ளி குண்டலினி சக்தி தாங்க. இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக ஆற்றல். சாதாரணமா இந்த சக்தியை எழுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த கொந்தளிப்பான நேரத்துல பிரபஞ்ச ஆற்றல் மாற்றங்களால குண்டலினியை எழுப்புறது முன்ன விட ஈஸியா இருக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இதை எப்படி பண்றது? லங் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்ம மூலாதார சக்கரம் தூண்டப்பட்டு இந்த சக்தி மேல் நோக்கி எழும்பும். இது நம்மளோட உள்ளுணர்வையும் கிரியேட்டிவிட்டியையும் ஆன்மீக வளர்ச்சியும் பல மடங்கு அதிகப்படுத்தும். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நினைக்கிற விஷயங்கள் நிஜமா மாறுற சக்தி, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பவர், ரொம்ப அதிகமா இருக்கிற சில குறிப்பிட்ட நாட்களை இந்த ஆதாரம் சொல்லுது. குறிப்பா ஜனவரி 16 20 வரைக்கும் இருக்கிற அந்த 4 நாட்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த நாட்கள்ல உங்க மனசுல என்ன ஓடுதோ அதுதான் உங்க எதிர்காலத்தை உருவாக்கும். நீங்க சந்தோஷமா நம்பிக்கையோட இருந்தா உங்க எதிர்காலமும் பிரகாசமா இருக்கும். ஆனா நீங்க கோவத்தோட எரிச்சலோட இருந்தீங்கன்னா அதுவே தான் தொடரும். அதனால அந்த நாட்கள்ல பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வரைக்கும் வரப்போற பிரச்சனைகளையும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆன்மீக வாய்ப்புகளையும் பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்வி, இந்த சூழ்நிலையை நாம எப்படி சமாளிக்கிறது? நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? நல்ல வேளையா இந்த ஆதாரம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கக்கூடிய சில பரிகாரங்களையும் ஆலோசனைகளையும் கொடுக்குது. பூமி தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற இந்த நேரத்துல வர்ற அதிர்வுகள்ல இருந்து நம்மள பாதுகாக்க இந்த ஆதாரம் ஒரு சிம்பிளான டெய்லி ரிச்சுவல் சொல்லுது. இதுக்கு பேரு நிலை இணைப்பு சடங்கு அல்லது கிரவுண்டிங் ரிச்சுவல். தினமும் காலையில பெட்ல இருந்து இறங்கறதுக்கு முன்னாடி உங்க உள்ளங்கைய தரையில வச்சு பூமி தாய்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். இது வெறும் சடங்கு மட்டும் இல்ல, இது நம்மளோட எனர்ஜியை பூமியோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணி நம்மள ஸ்டேபிளா வைக்கும். வெளியில எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் நம்ம வேரூன்றிய மரம் மாதிரி உறுதியா நிக்க இந்த சடங்கு உதவும். இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இது 2026ஆம் வருஷம் ஆரம்பத்துல ஃப்ளைட்ல பயணம் பண்றவங்களுக்கானது. ஜனவரி 28 பிப்ரவரி 23 வரைக்கும் வடகிழக்கு திசையை நோக்கி போற விமான பயணங்களை தவிர்க்க சொல்லி இந்த ஆதாரம் ரொம்ப கடுமையா எச்சரிக்குது. இதுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு அது சொல்லுது. இது உண்மையா போலியான ஆராய்ச்சி பண்றதை விட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த தேதிகள்ல பயணம் செய்ய பிளான் பண்ணியிருக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த தகவலை சொல்றது நம்ம கடமை. இந்த மாதிரி எச்சரிக்கைகளை சில பேர் ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? அதுக்கு தான் இந்த ஆதாரம் விநாசகாலே விபரீத புத்தி என்ற பழமொழிய சொல்லுது. அதாவது கெட்ட நேரம் வரும்போது நம்ம புத்தி சரியா வேலை செய்யாது. ராமாயணத்துல கூட பாருங்க, தங்கமான் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ராமர் அது பின்னாடி போனார் இல்லையா? அது மாதிரி நமக்கு அழிவு நெருங்கும்போது நம்ம பகுத்தறிவு வேலை செய்யாது. அதனால பிரபஞ்சத்திலிருந்து வர்ற சிக்னல்கள் நமக்கு வித்தியாசமா தெரிஞ்சாலும் அதை அலட்சியப்படுத்தவே கூடாதுன்னு இது சொல்லுது. ஜோதிடத்துல சனி பகவானோட தாக்கத்தை நினைச்சே பயப்படுறவங்களுக்கு இந்த ஆதாரம் சில இன்ட்ரெஸ்டிங்கான பரிகாரங்களை சொல்லுது. சனிக்கிழமை சாயங்காலம் கடுகு எண்ணெயில பொரிச்ச சூடான சமோசாவை தொழிலாளர்களுக்கு தானம் செஞ்சா சனியால வர்ற பணக்கஷ்டம் தீருன்னு சொல்றாங்க. உழைப்புக்கு காரகனான சனிய உழைப்பாளிகளுக்கு சாப்பாடு கொடுத்து குளிர்விக்கிற தத்துவம் இது. அதே மாதிரி காந்தி சுன்னி பிப்லேத்துன்னு ஒரு மந்திரத்தை தனியா இருக்கும்போது சத்தமா சொன்னா சனியோட நேரடி பார்வையால வர்ற திடீர் பிரச்சனைகளும் தப்பிக்கலாம்னு சொல்றாங்க. கடைசியா அனுமன் சிலையோட பாதங்களை மெதுவா பிடிச்சு விட்டா அவரோட பாதுகாப்பும் சனியோட ஆறுலும் கிடைக்கணும்னு சொல்லப்படுது. கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. நம்ம வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு கதையா, இல்ல நம்மளோட ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயலும் தான் அந்த கதையை எழுதுதா?
இந்த கணிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிற ஒரு பாதையை நமக்கு காட்டுது. ஆனா பரிகாரங்கள், மந்திரங்கள், பாசிட்டிவ் எண்ணங்கள் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே விதியை மாத்துற சக்தி நம்ம கையில இருக்குன்னு தான் உணர்த்துது. வரப்போற புயலை பார்த்து நீங்க ஒதுங்கி நிக்க போறீங்களா, இல்ல அந்த புயலோட திசையே மாத்துற சக்தியா மாற போறீங்களா? முடிவு உங்க கையில தான். யோசிச்சு பாருங்க.